மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜாய் கிறிசல்டா விவகாரம் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த இஷ்யூ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஜாய் கிறிசல்டா அவர்களை வந்து கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. 6 மணி நேர விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது வந்து ஜாய் கிறிசல்டா. ஆப்போசிட் பார்ட்டி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ். அவரை தானே கூப்பிட்டு விசாரிக்கணும். இவங்களை எதுக்காக 6 மணி நேரம் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகே? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம மாதம்பட்டி ஜாய் கிறிசல்டா அந்த விஷயம் வந்து பயங்கரமா இப்போ பயங்கர வைரல்ல இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து ஜாய் கிறிசல்டாவை வந்து ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ப்ராப்பரா போய் இப்போ வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள விசாரிக்கும் பட்சத்துல சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்குறோம், எடுத்த உடனே அந்த ஆப்போனன்ட் பார்ட்டியை கூப்பிட்டு விசாரிச்சிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த உண்மைத்துவத்தை செக் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த இது நடந்ததா, இன்சிடென்ட் நடந்ததா, என்ன நடந்தது, எதனால நடந்தது, எதனால இவங்க மீடியாவுக்கு வந்தாங்க, எதனால கமிஷனர் ஆபீஸ் வர வந்தாங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எங்க கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட், அதெல்லாம் விசாரிக்கணும்ல. சும்மா எடுத்த உடனே மாதம்பட்டியை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு பார்க்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து கிளியரா எல்லா எவிடன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு அடுத்த விஷயம் மாதம்பட்டி கிட்ட விசாரிப்பாங்க. விசாரணை இல்லாம இதுல எந்த ஒரு இதுவும் நடக்காது. அடுத்த கிட்ட விசாரணை வந்து மாதம்பட்டிக்கு தான் போகும். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இப்ப ஜாய் கிறிசல்டா வந்து மீடியால வந்து அவரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப ஜாய் கிறிசல்டா கிட்ட போனா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்தடுத்து அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய எவிடன்ஸ் வெளியிடுவாங்க, நிறைய ஆதாரங்கள் வெளியிடுவாங்க மீடியாக்கு. அதனால நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்கள வந்து பின்தொடர்றாங்க. அவங்க கார் எங்க போகுது, இங்க வருது, அப்போ இங்க போகுதுன்னா இங்க கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தானே சார், ஒரு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் கூடிடுவாங்கல்ல நம்ம பிரஸ் பொறுத்தவரை. அப்படிதான் இவங்களே வர்றதுக்கு முன்னாடி கூட பிரஸ் கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் வந்து இவங்க இவ்வளவு தூரம் வெளிப்படுத்துறாங்கன்னா இவங்க கண்டிப்பா கூப்பிட்டு இருப்பாங்க பிரஸ் மீடியாவெல்லாம். சோ அதனால அவங்க கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்கலாம், வச்சிருக்கலாம். அதனால இந்த இது. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என்ன மட்டும் எல்லாரும் பேட்டி எடுக்கிறீங்க, நான் மட்டும் வெளியே வந்தா எல்லாரும் மைக்க தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா இதே இது மாதம்பட்டி இவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, அவர் இன்னும் அந்த ஷோல இருக்காரு, இன்னும் அவரோட தொழிலை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரை யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் நிறைய ஈவென்ட் போயிட்டு தான் இருக்காரு, அங்க யாருமே போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வந்து ஏன் அப்படி இருக்காங்க, அதாவது தப்பு 2 பேர் மேலேயும் தான். நான் வந்து இந்த லேடி அதுக்குன்னு நல்லவங்க அப்படி இப்படின்லாம் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல. அதாவது நம்ம வந்து பொதுப்படையா பார்க்கணும் இந்த விஷயத்த. இந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குது, பாதிக்கப்பட்டது இந்த லேடி தானே. சோ அப்ப இந்த லேடி வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுது, வைக்குது. அவரு வந்து அந்த அன்னைக்கு சொன்னார்ல, இவர் நம்ம தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்க என்ன சார் அங்கங்க கூவிக்கிட்டு இருக்கீங்க, அவர் அடுத்த நாளே வேட்டியை மடிச்சுக்கிட்டு போய் பாயசம் கிட்ட போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இல்ல எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம தமிழ்வேந்தன் சார் வந்து பாக்குறது உண்டு. ஏன்னா ஒரு சீனியர் அட்வொகேட் நம்ம எல்லா விஷயத்தையும் பாக்குறது. சில விஷயங்கள காமிக்கலா சொல்லுவாரு, வைப்பாரு. இந்த விஷயத்துல ஆனா என்னோட கருத்து வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது. உங்களுடைய கருத்து என்ன மேடம்? இதுல சப்போர்ட் பண்றாருன்னா அவரு வந்து ஒரு நடைமுறையா சொல்றாரு சார். அவரு என்ன சொல்ல வராரு, அவர் நல்லவரு உத்தமருன்னு பேசலையே. எங்கேயாவது ஒரு விஷயத்துல மாதம்பட்டி நல்லவரு, இந்த லேடி தான் போய் ஏமாத்திட்டுன்னு தான் சொல்றாரு. இல்ல, அவரு தப்பு பண்ணிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்ல வராரு, ஏமா உலகத்துல நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஒரு அட்வொகேட்டா அவர் சொல்லிதானே ஆகணும். இப்ப நம்மளும் நியாயத்தை தானே பேசுறோம், நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்ணிட்டா பேசுறோம். நம்ம நியாயத்தை, அந்த கேஸ்ல உள்ள நியாயத்தை பாக்குறோம். விக்டிம் சைடு என்ன இருக்கு, ஆப்போனன்ட் சைடு என்ன இருக்குன்னு நம்ம பாக்கணும். விக்டிம் சைட பொறுத்தவரை அவங்க ஏமாந்துட்டாங்க, அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணவரு, ப்ராப்பரா வந்து டிவோர்ஸ் வாங்கல, இல்லீகல் செப்பரேஷன்ல இருக்காரு. அந்த டேர்ம் பார்த்து இந்த லேடி கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவர் ஏமாத்திருக்காரு. கொஞ்ச நாளையில நான் வாங்கிடுவேன், என் பிள்ளைகளுக்காண்டி நான் அப்பப்போ போயிட்டு வருவேன், அது மட்டும் நீ ஒண்ணும் நினைக்காத, அப்பப்போ ஃபேமிலி போட்டோக்கு நான் போஸ்ட் கொடுப்பேன், அது மட்டும் தப்பா நினைக்காரு, அந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த லேடி வந்து ஒரு குழந்தைன்னு ஆன பிறகு இந்த லேடி கொஞ்சம் ஸ்டிஃபா பிடிக்கிறாங்க. என்ன நீங்க டிவோர்ஸ் இன்னும் வாங்கல, நான் மட்டும் உங்களை நம்பி வந்துட்டேனே அப்படிங்கும் போதுதான் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. இல்லன்னா ஸ்மூத்தா போயிருக்குமே சார் இந்த பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் மாதம்பட்டி ஜாய் கிறிசல்டா வீட்டுக்கு போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஜாய் கிறிசல்டாக்கு மாதம்பட்டி கூட பழக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அது அப்படியே போயிருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பிள்ளை வந்ததுதான் பயங்கர கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. மாதம்பட்டி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாளை பின்னா நம்ம இன்சியல கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், தேவையில்ல அப்படியே. ஏன்னா ஏதோ சொல்லுவாங்கல்ல,
விட்ரா கைப்புள்ளன்னு பறந்துட்டாரு அவரு, வண்டி எடுறா கைப்புள்ளன்ட்டு. ஆனா இந்த லேடி அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனை. அது வரைக்கும் அவர் நல்லா பழகும் போது இந்த பிரச்சனையை அவங்க வெளியே விடலையே. இப்ப அவரு இந்த பிரச்சனையில இருந்து விலகும் போது அவங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. அவரும் பொண்டாட்டியை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட போனது தப்பு, இவங்களும் அவ ஒரு ஒரு பொண்ணோட லைஃப்ல கிராஸ் பண்ணது தப்பு. அவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கல. சோ அதனால இவங்களுக்கு லீகலா ரெமெடிஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனா அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் அவங்க அந்த இப்போ நிறைய சர்ச்சை வந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் விஜய் டிவில இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச்சை இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இவரு இப்போ நடந்த ஷோல எல்லாம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? சோ அது எப்படி சார் தூக்குவாங்க? இது இவரோட பர்சனல் இஷ்யூ. எல்லாரும் அதானே. இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், எடுக்கிறோம், வீட்டுல பிரச்சனை, அதை வச்சுட்டு ஏமா உன் வீட்டுல பிரச்சனை, எப்ப உங்க வீட்டுல பிரச்சனைன்னு வேலையை விட்டு தூக்குவாங்களா என்ன? அது உங்க பர்சனல் இஷ்யூ மேடம், அது உங்க பர்சனல் இஷ்யூ சார். அதை நீங்க வீட்டுல பாத்துக்கோங்க. எங்களுக்கு ஆபீஸ்ல கரெக்டா வேலை நடக்கதான் செய்யணும் அப்படிதானே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இவர் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காரு, இவரை இப்ப விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இவரை வச்சு டிஆர்பி பயங்கரமா போகுது. இவரு புகழெல்லாம் மாதம்பட்டியா வேஷம் போட வச்சு இவரை கலாய்க்கிறாங்க. குறைசி எல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாரு. அதை வச்சே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது ஷோ. புரியுதா? இத வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்க மீடியாஸ். இவரு ஆமா கொடுத்த காசுக்கு இவர் கூவிதானே ஆகணும். அந்த லேடியே டேமேஜ் பண்ணிட்டு நீங்க என்னடா பண்ணிருவீங்க பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு அவர் கெத்தா உட்கார்ந்துருக்காரு. இதுல பிளேம் பண்ண வேண்டியது நம்ம மீடியாவையோ அவங்களையோ இவங்களையோ கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு கான்ட்ரவர்சி. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் அவரோட லைஃப். இத வச்சு நம்ம எப்படி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுதான் ஒரு தொலைக்காட்சி பார்க்கும், ஒரு சேனல் பார்க்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே இவரை அசிக்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணாம இவரு மீடியாக்கு போய் இந்த மாதிரி அவரோட வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவர் கூட கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். ஒண்ணு அந்த லேடியோட வாயை மூடி இருக்கணும் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் கொடுத்து. ஏன்னா அந்த லேடி செட்டில்மெண்ட்டுக்குலாம் இது பண்ணல. அப்படியாமா சரி, எனக்கு அப்போ உனக்கு இதுதான் பிரச்சனையா, அப்ப எனக்கு மூத்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா அவங்கள ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டு இவர் வந்திருக்கணும், இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். ஆனா இவர் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம என்ன சொல்றது, ரெண்டுக்கும் நடுவுல இருந்துட்டாரு. அதுதான் இப்ப இவர் பண்ண பிரச்சனையே. ஃபர்ஸ்டே மூத்த ஒய்ஃபை ஒதுக்கிட்டு இங்க வந்திருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காரு. இல்ல இவங்கள வந்தா கூட செட்டில்மெண்ட்டை கொடுத்து ஒதுக்கி விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ரெண்டுக்கும் நடுவுல அவர் பயங்கரமா பிளே பண்ணிட்டாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. சோ அதனால இதுல மாதம்பட்டிக்கு இப்போ அந்த லேடி பெண்கள் உரிமை, அப்புறம் குழந்தைகள் இந்த இது நல இது அதுல எல்லாத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சோ இப்போ பிரச்சனை சிவியரா போயிட்டு இருக்கு. சோ மேபி மாதம்பட்டி அரெஸ்ட் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அது எது வரை போகும்னு நமக்கு சொல்ல தெரியல. ஓகே. ஆனா கண்டிப்பா இதுல அவர் மேல லீகல் செக்ஷன்ஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா எப்பேற்பட்ட ஆட்களே போயிட்டாங்க உள்ள. இடி ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடுன்னு போய் குண்டு கட்டா தூக்கி போடலையா? நான் என்ன சொல்ல வரேன், தப்பு பண்ணா உப்பு என்ன சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுதான் நம்மளோட சட்டத்தோட ரூலே. நீங்க எப்பேற்பட்ட அப்பாட்டகரா இருங்க, எப்பேற்பட்ட சமையல்காரரா இருங்க, ஏன் அம்பானிக்கு ரிலேஷனாவே இருங்க, என்ன பிரச்சனை? தப்பு பண்ணிருக்கீங்கல்ல நீங்க. தப்பு பண்ணிட்டு இது ஒரு எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லுங்க. இப்ப அந்த ஆளு தப்பு பண்ணி ஆமா உண்மையிலே அந்த குழந்தைக்கு தகப்பேன் நான் தான் பண்ணிட்டேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், லீகல் செப்பரேஷன்ல இருந்தா பண்ணிட்டேன். சோ அவளுக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணணுமோ, என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துறேன், இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னா ஸ்மூத்தா அந்த லேடிட்டே போய் பேசியிருக்கான் அந்த பிரச்சனைய. இங்க பாருமா நான் கேட்டான நிலைமையில இருக்கேன், இதுதான் பிரச்சனை, கொஞ்சம் நீ கோஆபரேட் பண்ணு, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தா மூவ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவு வந்திருக்காரு. ஆனா இவ என்ன பண்ணிருவா பாத்துக்கலாம், நமக்குதான் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, நம்ம மோடி வீடு வர சமைச்சு போட்டிருக்கோம், அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு கெத்து தெனாவட்டுல இருக்காரு. இல்ல இது மோடி வீட்டுல போய் சமையல் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி இவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரா? கண்டிப்பா கிடையாது. அதாவது நம்ம சொல்ல முடியாது. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரு பேச்சலரா தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு பேச்சலரா இருக்காரு. எவ்வளவு பாரத பிரதமர் உண்மையை சொல்ல போனா நரேந்திர மோடி அவர்கள் மேல உள்ள கான்ட்ரவர்சி என்னதான் அப்படி இப்படி மதவாதம் பிரிவினைவாதம் என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு பிஎம் அப்படிங்கிறதுல நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் பெருமை வாய்ந்தவர் மேடம். இவர் பண்ண தப்புக்கு குரல் கொடுப்பாரா என்ன? அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ மாதம்பட்டி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு பிள்ளைக்கு அப்பாவாயிட்டு இந்த மாதிரி எல்லாம் எஸ்ஐ போயிட்டு இருக்காரு. ஆனா இது ஒரு சமுதாய தலைவர், ஒரு கட்சி தலைவர்,
அவரை வந்து என்ன மாதிரி வறுத்தெடுத்தாங்க மீடியால? இதுக்குன்னு ஒரு தனி குரூப்பே இருந்துச்சு அவரை வறுத்தெடுக்க. யாரு நீங்க சொல்றது வந்து அண்ணன் சீமான? அண்ணன் சீமானதான் சொல்றேன். ஆக்சுவலா அவரு வந்து பழக்கம் வழக்கம் எல்லாமே நம்ம ஆக்சுவலா நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். மனுஷனா யாருமே மகாத்மா கிடையாது. ஆனா மகாத்மா காந்தி கிட்ட அவரோட லைஃப் ஹிஸ்டரியே நம்ம பாக்குறோம். சோ மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணாத ஆட்களே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், மனித இயல்பு வந்து தப்புக்கு உள்ளான இயல்பு தான். அத வந்து எப்படி நம்ம திருத்திக்கிட்டு எப்படி நம்ம ஒரு சமுதாயத்துக்கு உழைக்கிறோம், எப்படி நம்மளால 4 பேர் நன்மை பெறாங்க, அதுதான் மனித வாழ்க்கை. அதை விட்டுட்டு இப்ப அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்டாக்ட் இருந்தது வச்சதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் ஆகி இப்ப அவங்க பிள்ளைலாம் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ் வரை வந்துட்டு இந்த லேடி அப்பப்ப வந்து கூவிக்கிட்டு இருக்கு. அதுவும் எலெக்ஷன் டைம் மட்டும் வந்து கூவுது. அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. இப்போ இந்த லேடி கூட அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு ஒரு நீதி வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்குது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்து விட்டுட்டு வந்த அன்னைக்கே அந்த லேடி பிடிச்சிருந்ததுன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இவ்வளவு நாளும் விட்டுட்டு ஒரு சமுதாயம், அதுவும் அவர் இவ்வளவு தூரம் ஒரு பாப்புலரான ஃபிகரா இருக்காரு, அதுவும் எலெக்ஷன் டைம் அவரோட ஃபேம வந்து டேமேஜ் பண்ணணும் தானே. அப்ப இதுல இருந்து யாரு சர்வதேச கைக்கூலி? நிறைய பேர் சொல்றாங்க பாலா சர்வதேச கைக்கூலி. அப்ப உண்மையான சர்வதேச கைக்கூலி யாருன்னு நீங்க போய் பாருங்க. அந்த லேடி ஏன் முடிஞ்சா தமிழ்நாட்டுல வந்து பேச வேண்டியது தானே? தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுல வந்து பேசுங்க, கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, வைங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கூவுங்க. அது ஏன் அங்க போய் கூவுறீங்க? பிரச்சனைனா மட்டும் ஓடி இங்க வந்துடுறாங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் வருது அந்த லேடி. அதுவே வந்து தமிழ்நாட்டு மக்களுமே அப்படிதானே மேடம் நினைக்கிறாங்க. ஒரு ஆண் மேல ஒருத்தங்க வந்து ஒரு பழிய சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை வந்து அந்த பர்சனோட பர்சனல் டேமேஜ் எல்லாமே போயிடுது இல்ல. ஸோ அது வந்து நார்மலா உள்ளது தானே, தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் உள்ளது தானே அது. இப்போ நான் மாதம்பட்டியே அவரே பாருங்க, இதாவது வந்து பாத்தீங்கன்னா இவரு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியை பிரிஞ்சு இது பண்ணிட்டு ஜாய் கிருஷ்ணா போய் ஏமாத்திட்டு வந்திருக்காரு. இந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் காதலிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு நிறைய பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு டைரக்டரை சொல்றாங்க, ஒரு ஆக்டரை சொல்றாங்க, அதுக்கப்புறம்லாம் இருந்திருக்கு. இவங்க கல்யாணத்தப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கல்யாணமாகி ஒரு நல்ல பொசிஷன்ல வரும்போது ரைட்டு இப்போ கரெக்டா கூவணும்னா கரெக்டா பணம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நான் என்ன சொல்ல வர, இந்த விஷயத்துல இதை விட பயங்கரமா மாதம்பட்டி தப்பு பண்ணிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அலையிறாரு. அப்ப அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? இவரு ஒரு கட்சி தலைவர், சமுதாய தலைவர், இந்த மாதிரி மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும்ட்டு இருக்காரு. இவரை வந்து இந்த மாதிரி மீடியால அப்படி இப்படி கலாய்க்கிறது, அப்படி இப்படின்னு அந்த லேடியோட வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் கேவலமா இல்லையா? ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் நல்லது பண்ணணும்னு வச்சிருக்கான், அப்ப அவனை நீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். நீ ஏன் சமுதாயத்துக்கு வார? நீ உன் வீட்டு பிரச்சனையிலேயே கடந்து சாவு, நீ ஏன் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கறன்னு தானே நீங்க கேக்குறீங்க. அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ சார். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணிருந்தா கூட நம்ம பேசுறதுல நியாயம் இருக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் அந்த லேடி மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு. எது போய் அதுவும் அதோட உண்மைத்துவம் எதுனே தெரியல. அந்த லேடி உண்மையிலே அது உண்மையான வீடியோ தானா இல்ல ஏஐ மூலமா எதுவும் பண்ணிருக்கா, எது நமக்கு எதுவுமே தெரியாது. கோர்ட்டு தான் அதுக்கு வந்து ப்ராப்பரா லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம இவரை தேவையில்லாம கழுவி ஊத்துறது, அதுவும் எலெக்ஷன்னா மட்டும் அந்த லேடி வந்து கூவுறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது நான் என்ன சொல்ல வரேன், அதே போக்கஸ் இங்க வைங்க, அதே போக்கஸ் லைட் இங்க வைங்க. மாதம்பட்டி எதுவுமே வாய் திறக்கல, ஜம்முன்னு அவர் தொழிலை பார்த்துட்டு ஜாலியா இருக்காரு. அந்த இதுல எல்லாம் பாருங்க, அந்த ஷோல எல்லாம் ஜாலியா இருக்காரு மனுஷன், சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா ஒரு பொண்ணை ஏமாத்தி அது அங்க மீடியான்ட்டு கூவிக்கிட்டு அலையுது, வயிற்று பிள்ளையோட அது கடந்து கஷ்டப்படுது, அங்கன்னு கமிஷனர் ஆபீஸ் உண்டா, அங்க உண்டா, இங்க உண்டான்னு அலையுது. இந்த ஆளு எப்படி ஜம்முன்னு அவர் உண்டா அவர் வேலை உண்டுன்றது ஆச்சரியமா இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப அவர் பின்னாடி யாரு இருக்கா? அவரு பின்னாடி எந்த கட்சி சப்போர்ட்ல அவர் இருக்காரு, அதை மக்கள் பாக்கணும்ல. அத வந்து ஒரு பொது நோக்கில நம்ம பாக்கணுமா இல்லையா? குரல் கொடுக்கறவங்க எல்லாத்துக்கும் தானையா கொடுக்கணும். அததான் சொல்றேன். இப்ப பாலாவை கழுவி ஊத்துற ஆட்கள் ஒரு பெண்ணோட வழக்குல எங்க போனீங்க? ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்கிற வழக்குல எங்க போனீங்க? இந்த நம்ம இவரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான கழுவி ஊத்துற ஆட்கள் மாதம்பட்டி விஷயத்துல எங்க போனீங்க? மாதம்பட்டி விஷயத்துல என்ன பண்ணுனீங்க? மாதம்பட்டிய கழுவி ஊத்துனீங்களா நீங்க? இப்பமா அவரோட தொழில பாத்துட்டு தானே இருக்காரு. 4-5 இடத்துக்கு ஜம்முன்னு கோட்டு சூட்ல அலையறாருல. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியோட இப்பதான் பயங்கரமா அலையறாரு அவரு, ட்ரெண்டிங்கா. புரியுதா? என்ன பண்றீங்க நீங்க? மீடியால என்ன பண்ணுது, மக்கள் என்ன பண்றீங்க? சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்,
ஒருத்தன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. அததான் நான் சொல்ல வரேன். மக்களுக்கு நியாயமா இருக்கணும். அதே மாதிரி அப்பாவி மனிதர்களை சமூகத்துக்கு தொண்டு இப்போ இதே இது சீமான் அவர்களும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா இவ்வளவு கான்ட்ரவர்சி வந்திருக்காது. மக்களுக்காண்டி வந்தாருல சமுதாயத்துக்கு. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. புரியுதா? இப்ப மாதம்பட்டி எல்லா தப்பும் பண்ணிட்டு அவரு உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதனால நீங்க யாரும் அவரை கேட்க மாட்டேங்கிறீங்க. சமுதாயத்துக்கு ஒருத்தன் தொண்டு செய்ய வந்தா மட்டும் அவனை எடு, அவன் பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அவன் முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு கிளறீங்க. அப்ப யாரு வருவா சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க? அவங்க பர்சனல் லைஃப் அதோட விடுங்க சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரையும் தான் பர்சனலா விமர்சனம் பண்றாங்க. அதையும் போட்டு கழுவி ஊத்துறாங்க. அவர் ஒய்ஃப் கூட இல்ல, த்ரிஷா கூட இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இதெல்லாம் யாரு பார்த்தா? இதெல்லாம் அவங்க சொல்றது. இதே அந்த உண்மை அறிக்கைகளை வெளியிட்ட ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாம் விஜய் பத்தி அவ்வளவு தப்பா பேசுறாங்க. ஒரு பர்சனலா டேமேஜ் பண்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு மேடம்? அதாவது அவங்க தொழில கரெக்டா பாக்குறாங்க. யாரெல்லாம் தூக்கி கூவணுமோ அவங்களெல்லாம் வச்சு கூவிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப எலெக்ஷன் டைம்ல இருக்குது. அவங்க ஃபேம டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க கல்லா கட்ட முடியும். புரியுதா? இப்ப அவங்களோட வேலையில முழு மூச்சா இறங்கிருக்காங்க. அதுதான் இப்போ புரியுதா? நம்ம வந்து எல்லார் சைடு உள்ள நல்லதையும் பாக்கணும். நம்ம சும்மா ஒரே ஆளுக்கு கூவிட்டு இருக்க கூடாது. ஒரு வழக்கறிஞரா எல்லார் சைடுல உள்ள நல்லதும் பார்க்கணும், கெட்டதும் பார்க்கணும். சோ அதனால நான் சொல்ல வரேன், இதே நம்ம சீமான குறை சொன்ன ஆட்கள், கழிவு ஊத்தின ஆட்கள், இன்னும் கழிவு ஊத்திக்கிட்டே இருக்கிற ஆட்கள், அதுவும் எலெக்ஷன் டைம்னா கொக்கரக்கோன்னு கூற ஆட்கள், இதே இது நம்ம மாதம்பட்டி பிரச்சனையில எங்க போச்சு? உங்க குரல் எங்க போச்சு? அதுதான் நான் கேக்குறேன். சரியா? சரி சார், ரொம்ப லென்த்தா போகுது. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். இவ்வளவு நேரம் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.